வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒருவேளை வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கமெண்ட்ஸில் ஏதாவது ஒரு சில ஆன்சர் மிஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனலை தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நான் வந்து வீட்டில் இட்லி மாவு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்றனால அது சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு நீங்கள் கேட்ட கேள்விகளை எது அதிகமாக வந்திருக்கோ அந்த கேள்விக்கு தான் இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக வந்து வீடியோவை ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னுமே நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே ரெட் கலர் பட்டன் அமைத்தி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் அப்படின்ற ஆப்ஷனே கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சரி நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு நிறைய வந்து இந்த டவுட்ஸ் தான் வந்திருக்கு. இட்லிக்கு வந்து இட்லி மாவுக்கு வந்து நான் வந்து ஜவ்வரிசி சேர்த்து செஞ்சு காமிச்சிருந்தேன். அதுக்கு வந்து என்ன ஜவ்வரிசி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு வந்து டவுட் வந்திருக்கு. இந்த ஜவ்வரிசி யூஸ் பண்ணலாம், பட் ஆனால் இட்லி வந்து அந்தளவுக்கு சாஃப்டாக கிடைக்காது. நம்ம வந்து யூஸ்வலாக இட்லிக்கு யூஸ் பண்ணக்கூடிய என்ன ஜவ்வரிசி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கொட்டமுத்து வந்து எப்படி வந்து நம்ம சேர்க்கணும், இதை வந்து ஆமணக்கு விதை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து கேஸ்டர் ஆயில் சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆமணக்கு விதைன்னு சொல்லுவோம்னா இதிலேருந்து தான் வந்து விளக்கெண்ணெய் எடுக்கிறாங்க. விளக்கெண்ணெய் எடுக்கக்கூடிய விதைகள் தான் இந்த விதைகள். இது வந்து நமக்கு செடியில் இருக்கும்போது ஆல்ரெடி நான் வந்து ஒரு விளாக் போட்டிருந்தேன். அந்த விளாகில் வந்து அந்த செடி எல்லாமே ஃபுல்லாக நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அது வந்து அதில் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். அது எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு அடுத்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஜவ்வரிசியை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஜவ்வரிசியில் வந்து 2 வகை இருக்குது. இது வந்து மாவு ஜவ்வரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 25 ரூபா வரைக்கும் நமக்கு கிடைக்குது. இன்னும் நீங்கள் ஹோல்சேலாக வாங்கும்போது உங்களுக்கு கம்மியாக கூட கிடைக்கும். சரிங்களா? இப்போ கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். 2 வகையான ஜவ்வரிசியில் இது வந்து மாவு ஜவ்வரிசி, இன்னொன்று நான் எடுத்து வச்சுருக்கேன்ல இது வந்து நைலான் ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்படி வந்து 2 வகையாக இருக்குது. இதில் வந்து நம்ம மாவு ஜவ்வரிசி அப்படிங்கிறது தான் வந்து இட்லி மாவுக்கு நம்ம பயன்படுத்தணும். இதுதான் வந்து ப்ரொசீஜராக கரெக்டாக பயன்படுத்தணும்னா இதுதான் பயன்படுத்தணும். ஒருவேளை இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை பயன்படுத்தலாம். அது அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு இட்லி சாஃப்ட் கொடுக்குமானா நிச்சயமாக கொடுக்காது. இது வந்து நம்ம சேர்க்கறதுனால பார்த்திங்கன்னா இட்லி வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும். ஏன்னா இது இருக்க பார்த்தீங்களா, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்படியே ஒரு சாப்பிடணும் போல ஒரு பாசி மாதிரி இருக்குல்ல, பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இந்த ஜவ்வரிசி தான் வந்து நம்ம இட்லி மாவு கூட சேர்க்கணும். ரெண்டையும் உங்களுக்கு பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன், உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். பாயாசத்துக்கு பயன்படுத்துகிறதா வந்து இந்த நைலான் ஜவ்வரிசின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து பாயாசத்துக்கு பயன்படுத்துறது. மாவு ஜவ்வரிசி வந்து நம்ம மாவு இட்லி மாவுக்கு பயன்படுத்துறது. இது மாதிரி தான் இது பண்ண நிறைய இடங்களில் வந்து இந்த மாவு ஜவ்வரிசி கிடைக்கிறதில்ல. ஆன்லைன்லலாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணால் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்க அப்படின்னா கையில் உடைக்கும் போது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தாலும் டக்குன்னு உடஞ்சிரும். ஆனால் நைலான் ஜவ்வரிசி வந்து அவ்வளோ சீக்கிரம் உடைப்படாது. அது மட்டும் இல்லாமல் இது ஊறுறதுக்குமே ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு 2 மணி நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லாவே ஊறி வந்துடும். ஆனால் வந்து இந்த ஜவ்வரிசி அப்படி கிடையாது. ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாகவே ஊற வச்சோம் அப்படின்னா தான் ரொம்ப நல்லா ஊறி வரும். ஸோ அதனால் இப்போ 2 ஜவ்வரிசியில் எது வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதிகமான கமெண்ட்ஸ் வந்து இந்த ஜவ்வரிசி பற்றி தான் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த ஜவ்வரிசி பற்றின விஷயங்களை முதல்ல நான் எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 ஜவ்வரிசியில் எது பயன்படுத்துறது அப்படிங்கிறது பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம கொட்டமுத்து இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம எது பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இது ஊறினதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஜவ்வரிசி வந்து நைலான் ஜவ்வரிசி ஊற வச்சு காமிக்கல, ஏன்னா இது ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊற வச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஊறி வரும். ஸோ மாவு ஜவ்வரிசி ஊற வைக்கிறதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல சைஸ் வந்து நல்லா டபுள் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நல்லா சீக்கிரமாக ஊறிடும். ஊறினதுக்கப்புறம் நல்லா அதோட கலர் வந்து நல்லாவே ஒரு ஒயிட் கலராக இருக்கும். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். ஒரு 2 மணி நேரத்தில் நல்லாவே ஊறி வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம கொட்டமுத்து பற்றின விஷயங்களை பார்த்துடலாம். இது பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு இது மாதிரி விதைகளாக இருக்குல்ல, இதை வந்து அப்படியே நம்ம டேரெக்டாக பயன்படுத்தக்கூடாது. எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, எங்கிட்ட வாட்ஸ்அப்பில் ஒரு சிலர் வந்து ஆமணக்கு விதையை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து ஜஸ்ட்டு ஓரலாக என்ன சொன்னேன்னா 1 கிலோவுக்கு வந்து இவ்வளோ பயன்படுத்துங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த தோலை உரிக்காமல் அப்படியே போட்டு அரைச்சிட்டு, மேடம் வந்து மாவு வந்து ரொம்ப கலராக இருக்கே, நீங்கள் சொன்னீங்க ஆமணக்கு விதை யூஸ் பண்ண சொல்லி, மாவு கலராக இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து கூட அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா என்ன ரீசன் எனக்குமே தெரியல, எப்படி நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னு கேட்டால் அப்படியே போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா அது மாதிரி பயன்படுத்தக்கூடாது. இதை உடைச்சிங்க அப்படின்னா இது மாதிரி உடஞ்சி வரும். இதுக்குள்ளே உள்ள விதைகள் இந்த பருப்பை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? இதுக்காக தான் மெயினாக வந்து இது எல்லாமே நான் இன்றைக்கி வீடியோவாகவே ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். ஓகேங்களா?
பாருங்கள், இது வந்து நல்லா வந்து வெயிலில் காய வச்சுருவாங்க. காயலை அப்படின்னா உங்களுக்கு உடஞ்சி வராது. இது மாதிரி நல்லா வெயிலில் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்து பதமாக பொறுப்பாக உடைச்சிங்க அப்படின்னா நல்லா முழு பருப்பாகவே கிடைக்கும். உங்களுக்கு நான் முழு பருப்பாகவே உடச்சி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி தான் இருக்கும். உள்ளுக்குள்ள உள்ள விதை வந்து இப்படி தான் இருக்கும். இந்த விதையை வந்து யூஸ் பண்ணி தான் வந்து விளக்கெண்ணெய் தயாரிப்பாங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட ஆமணக்கு விதைகள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து விளக்கெண்ணெய் 1 ஸ்பூன் தாராளமாக மாவுக்கு பயன்படுத்திக்கலாம். ஆல்ரெடி வந்து விளக்கெண்ணெய் பயன்படுத்தினால நல்லதா கெட்டதா அப்படின்னு ஒரு ஆயுர்வேதிக் டாக்டரை வச்சு கன்சல்ட் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணினேன். அந்த வீடியோவை இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இது மாதிரி கரெக்டாக உடைச்சோம் அப்படின்னா இது மாதிரி பருப்புகள் கிடைக்கும். இந்த பருப்பை வந்து 1 கிலோ அரிசி நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு 5லேருந்து 6 அதிகபட்சம் 7 அது அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இதே நீங்கள் 2 கிலோ அரிசி சேர்க்குறீங்க அப்படின்னா அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீடியோக்கு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க, 1 கிலோக்கு இவ்வளோ சேர்க்க சொன்னீங்க, 2 கிலோக்கப்பா எவ்வளோ சேர்க்கலாம், 3 கிலோக்கு எவ்வளோ சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. ஸோ தயவுசெய்து ஒரு சில விஷயங்களை வந்து கொஞ்சம் நீங்களாகவே யோசிங்க. 1 கிலோவுக்கு 5 பருப்பு சேர்க்குறோம் அப்படின்னா 2 கிலோவுக்கு 10 பருப்பு சேர்க்கணும் அப்படின்னு யோசிங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து இட்லி மாவு பிஸ்னஸ் சம்மந்தமாக வீடியோ போட்டிருந்ததுலேயும் சரி, மாவு எப்படி அரைக்கணும், சாஃப்டாக எப்படி அரைக்கணுன்றதை வீடியோ போட்டதுலேயும் சரி, நிறைய பேர் கீழே கேட்ட கமெண்ட் வந்து நான் வந்து ஒரு 2 கிலோவுக்கு வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து 1 கிலோக்கு என்ன மெஷர்மெண்ட், 3 கிலோக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் நான் இதை மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் எடுத்து வச்சிருக்கேன் பருப்பு, இது எல்லாமே ரொம்ப சின்னதாக இருக்குது. இதெல்லாம் எல்லாமே நான் 2 கிலோ அரிசிக்கு தான் வந்து நான் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ வந்து இந்த ஜவ்வரிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நான் வந்து உலக்கில் வந்து அரிசி மெஷர் பண்ணேன். ஸோ அதில் வந்து ஒரு 1/4 விளக்கு அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதையுமே வந்து உங்களுக்கு மாவோட நான் அரைச்சினேன் எப்படின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே நான் என்னுடைய வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாவுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். ரேஷன் அரிசியும் நல்லரிசியும் கலந்து எப்படி பயன்படுத்துறதுன்னு கேட்டிருந்தீங்களா, அதுக்காக பார்க்கலாம். ஓகே, வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிஸ்னஸ் மோட்டிவ்க்காக பார்க்குறீங்க. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இப்போ ப்ளே பண்ண போகிற ஆடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா கூட உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒர்க் ஃப்ரம் ஹோம், எம்ப்ளாயீஸ், ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப் யார் வேணாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். நோ குவாலிஃபிகேஷன், நோ டார்கெட், நோ இன்வெஸ்ட்மெண்ட், நோ எக்ஸ்பீரியன்ஸ். மொபைல் மட்டும் யூஸ் பண்ணி நல்ல இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, அடுத்து வந்து நிறைய பேர் கேட்குற விஷயம் வந்து ரேஷன் அரிசியும் நல்லரிசியும் கலந்து வீடியோ போடுங்கன்னு. நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன், இருந்தாலுமே இல்லை எங்களுக்கு அது எதுன்னு தெரியல, நீங்கள் வந்து மறுபடியும் கூட வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. இது வந்து நான் ஆரம்பத்தில் பிஸ்னஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது ரேஷன் அரிசியும் நல்லரிசியும் கலந்து தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னீங்க. அது எப்படி நீங்கள் கலந்து கொடுத்தீங்க அதை வந்து வீடியோவாக ஷேர் பண்ண சொல்லியிருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 உலக்கு அளவுக்கு நான் வந்து ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம போட்டது ரேஷன் அரிசி, அடுத்து வந்து நான் 3 உலக்கு அளவுக்கு நல்லரிசி போடுறேன். ஒருவேளை நீங்கள் வந்து ரேஷன் அரிசி அதிகமாக போடணும், நல்லரிசி கம்மியாக போடணும் அப்படின்னா அதுக்கும் நான் சொல்லியிருந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு நல்லரிசி அதிகமாக சேர்க்குறீங்களோ அப்போ உளுந்தை வந்து ஜாஸ்திப்படுத்திக்கோங்க. ரேஷன் அரிசி அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா உளுந்தை வந்து கம்மிப்படுத்திக்கோங்க. இதுதான் மெஷர்மெண்ட். இப்போ வந்து நான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 உலக்கு அளவுக்கு ரேஷன் அரிசியும் 2 உலக்கு அளவுக்கு நல்லரிசியும் 1 அலக்கு அளவுக்கு பச்சரிசியும் நான் சேர்த்துருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா பச்சரிசியும் ரேஷனில் போட்ட பச்சரிசி தான். அந்த இதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா 4 உலக்கு அளவுக்கு ரேஷன் அரிசியை நான் வந்து சேர்த்துருக்கேன். ரேஷனில் கொடுத்தக்கூடிய அரிசியில் 3 உலக்கு புழுங்கல் அரிசி, 1 உலக்கு பச்சரிசியும் 2 உலக்கு அளவுக்கு நல்லரிசி சேர்த்துருக்கேன். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த அலக்குலேயே வந்து 3/4 அலக்கு அளவுக்கு, அலக்குன்னு உலக்குன்னு சொல்லுதான்னு எனக்கு தெரியல, எனக்கு கமெண்ட்ஸில் இதுவே ஒரு பெரிய டிஸ்கஷனாகவே போயிட்டு இருந்துச்சு. 3/4 விளக்கு அளவுக்கு உளுந்து வந்து சேர்த்துக்கலாம். உளுந்து வந்து ஆனால் உடனே ஊற வச்சிட வேண்டாம், கொஞ்சம் நேரம் ஆகட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி வந்து நல்லா ஊறி வந்ததுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரமாவது மினிமம் அரிசி ஊறினதுக்கப்புறம் தான் நீங்கள் உளுந்து வந்து ஊற வைக்கணும். உளுந்து வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே ஊறக்கூடாது, சரிங்களா? இப்போ வந்து அரிசி வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்ல தண்ணியோ உப்பு தண்ணியோ ஏதோ ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம ஊற வைக்க போகிறோம் இல்லையா, அந்த தண்ணி வந்து நல்ல தண்ணியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. வீடியோக்கு கீழே நீங்கள் கமெண்டில் சில விஷயம் கேட்கறதுக்கு முன்னாடி அடுத்தடுத்த கமெண்டை நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ நான் வீடியோ போட்டதுக்கப்புறம் கூட நீங்கள் கேட்பீங்க, என்ன நீங்கள் சும்மா இந்த வீடியோ போடுறீங்கன்னு. இந்த வீடியோவுமே நிறைய பேர் ரெக்வஸ்டடாக கேட்ட வீடியோ தான் நான் போடுறேன் இப்போது. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்து ஜவ்வரிசி ஊற வச்சுக்கலாம். அரிசி ஊற வைக்கும் போதே ஜவ்வரிசி ஊற வச்சுக்கோங்க. ஜவ்வரிசி பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 2 மணி நேரம் ஊறிச்சு அப்படின்னா போதுமானது தான். 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் ஜவ்வரிசிக்கு மட்டும் நீங்கள் நல்லா ஒரு தடவை அலசிடுங்க. அலசிட்டு வந்து அதுக்கப்புறம் தண்ணியில் ஊற்றி ஊற வைங்க. ஏன்னா நம்ம ஊறினதுக்கப்புறம் அந்த
தண்ணியை கீழே வடித்தோம் அப்படின்னா அது கூட சேர்ந்து ஜவ்வரிசியும் சேர்ந்து போயிடும். ஏன்னா அந்த ஜவ்வரிசி வந்து ஊறினதுக்கப்புறம் கொஞ்சம் மாவு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஊற வச்சுட்டு அதை தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஏன்னா அந்த தண்ணியோடையே தான் நம்ம மாவில் சேர்க்கணும். இப்போது 2 மணி நேரம் ஆகிருக்கு. அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. ஜவ்வரிசியும் பாருங்கள் நல்லாவே ஊறி வந்திருக்கு. நல்ல ஒரு ஒயிட் கலராக நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். இதுவுமே ஊறியாச்சு. இந்த டைமில் நம்ம வந்து உளுந்து வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிட போகிறோம். உளுந்து ஊற வச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் உளுந்து ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா உளுந்து தான் நான் எப்போவுமே ஃபஸ்ட்டு அரைப்பேன். ஸோ அதனால் உளுந்தை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்துட்டு மாவு அரைச்சிக்க போகிறேன். உளுந்து வந்து முதல் தடவை தண்ணியை கழுவி ஊற்றிடுங்க. 2வது தடவை நம்ம தண்ணி ஊற்றுறோம் இல்லையா, அந்த தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே நீங்கள் வந்து உளுந்தை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போது அரிசி நல்லா ஊறியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஊறியாச்சு. 3 மணி நேரமே ஊறியாச்சு. உளுந்துமே நல்லா ஊறியாச்சு. நான் வந்து உளுந்தை தான் ஃபஸ்ட்டு அரைப்பேன்னு சொன்னேன் இல்லையா, நான் வந்து உளுந்தை ஃபஸ்ட்டு கல்லில் கிரைண்டரில் போட்டுக்க போகிறேன். கிரைண்டரில் நல்லா உளுந்து அரைப்படட்டும். உளுந்து எந்த அளவுக்கு நீங்கள் சூப்பராக அரைக்கிறீங்களோ அந்தளவுக்கு தான் இட்லி மாவு ரொம்ப நல்லா வரும். உளுந்து எப்படி அரைக்கணும் அப்படின்றது தனியாகவே நான் வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து கீழே உள்ள பிளேலிஸ்ட் லிங்க்கில் இருக்குது. செக் அவுட் பண்ணிங்க அப்படின்னா அதில் பிளேலிஸ்ட்டில் வரும் உளுந்து மாவு மட்டும் எப்படி அரைக்கணும் அப்படின்றத நான் தனியாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ நான் இதுலேயுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உளுந்து வந்து நல்ல ப்ளஃபியாக அரைக்கணும். அது மட்டும் இல்லாமல் தண்ணி தெளித்து தான் அரைக்கணும். நீங்கள் ஊற்றி அரைக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் கிரைண்டர் சூடாகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ உளுந்து எல்லாத்தையுமே வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஜவ்வரிசி, அந்த ஜவ்வரிசி வந்து இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ ஜவ்வரிசி பாருங்கள் ஊறினதுக்கப்புறமா எந்த அளவுக்கு இருக்குன்னு. இதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிக்கும் போது இந்த ஜவ்வரிசியோட மாவு அது அப்படியே லைட்டாக உதிர்ந்து வெளியே போயிடும். ஸோ அதுக்காக தான் கூழ் மாதிரி வெளியே போயிடும். ஸோ அதனால் அந்த ஊற வச்சுருந்த தண்ணியோடையே சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஊற வச்சுட்டு அப்படியே அந்த தண்ணியோடு இது கூட சேர்த்துருங்க. தண்ணி வந்து நிறைய ஊற்றி ஊற வைக்காதீங்க, அப்போ வெளியே தெரிக்கும். அதனால் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா ஆமணக்கு விதை கொட்டை முத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இது ரெண்டையுமே நல்லா அரைச்சிக்கலாம். கொஞ்சம் அரையும் போதே வந்து அரிசியையும் போட்டுருங்க. அரிசியை அரைப்பற்றும். ஒருவேளை நீங்கள் அரிசியை சேர்த்துட்டும் நீங்கள் இதே மாதிரி அந்த ஆமணக்கு விதை அதுக்கப்புறம் ஜவ்வரிசி அதையும் சேர்க்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அதை சேர்த்துட்டு இதை சேர்க்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் வேறு எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. ஸோ தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி சேர்க்கலாம். இப்போது நான் அரிசி எல்லாத்தையுமே முழுமையாக நான் இது கூட சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு அரிசி வந்து எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அரிசி பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச வரை ஒரு 1 மணி நேரத்தில் 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் தாராளமாக ஓட விடுங்க. தண்ணி இடையில தெளித்து அரைச்சிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்து கையில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து நைஸாக இருக்கணும். பாருங்கள் இது மாதிரி இருக்கணும். கையில் நம்ம எடுக்கும்போது ஒரு மாவு மாதிரி தான் இருக்கணும். கொஞ்சம் நெருப்புன்னு இருக்கக்கூடாது. ஸோ பார்த்திங்கன்னா இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் இட்லி வந்து நல்ல கலராக இருக்கும். மாவுமே இட்லி மாவு நல்ல கலராக கிடைக்கும். நம்ம இதில் ரேஷன் அரிசி இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா, கொஞ்சம் கூட வந்து கலர் வந்து மங்கின மாதிரி அது மாதிரி எதுவுமே தெரியாது. மாவு அரிசி வந்து எந்த அளவுக்கு நைஸாக அரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மாவு சாஃப்டாகவும் இருக்கும். அதே மாதிரி மாவு நல்லா ஒயிட் கலர்லேயும் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி உளுந்து ரெண்டையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பை போட்டு நான் கரைச்சி வச்சுக்க போகிறேன். எப்போவுமே நான் எப்படி வீட்டில் பண்ணுவேனோ அதை தான் வந்து நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இது வீடியோக்காக நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக ஷேர் பண்ணலை. எப்போவுமே இந்த வீட்டில் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். இப்போ உளுந்த மாவு வந்து இது கூட போட்டுட்டு உப்பு சேர்த்து நான் கரைச்சி எடுத்துக்க போகிறேன். சமீப காலமாக நான் வந்து வீட்டில் இட்லி மாவு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றனால அந்த கடைக்கு அரைக்கக்கூடிய மாவே நான் வீட்டுக்குமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் வீடியோக்கு அப்படிங்கும்போது சில விஷயங்கள் நான் சொல்லி காமிக்கணும் அப்படின்றதுனால நான் ஆரம்ப காலத்தில் எப்படிலாம் வந்து வீட்டுக்கு மாவு வச்சோம் அதை தான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணேன் தனியாக இதுக்காக எடுத்து. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா மாவையுமே ஒன்றா வடிச்சிட்டு ரெண்டுமே ஒன்றா கை வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கைகள் வச்சு கரைக்கிறதுக்கு கூட சில பேர் வந்து கமெண்டில் சொல்லியிருந்தீங்க. ஸோ கைகள் வச்சு நீங்கள் கரைக்கிறீங்க, மாவு வந்து அந்த அளவுக்கு ஹைஜீனிக் கிடையாது, நீங்கள் கவர் யூஸ் பண்ணுங்கள், அப்புறம் கரண்டி யூஸ் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. நம்ம கை வச்சு கரைச்சோம் அப்படின்னா மட்டும்தான் மாவு நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி வரும். அதுதான் வந்து நல்ல ஒரு ஃபெர்மெண்டேஷனும் கூட. ஸோ நீங்கள் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை வந்து கவர் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை நீங்கள் ஈஸ்ட் சேர்க்கறனால சோடா மாவு சேர்க்கறனாலையோ இது எதுவுமே வந்து உடம்புக்கு நல்லதும் கிடையாது. உங்களுக்கு சரியான புளிப்பாகவும் மாவு வந்து புளிச்சும் வராது. மாவு வந்து கை வச்சு உப்பு போட்டு நல்லா கரைக்கும் போது மட்டும்தான் மாவு நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி வரும். 1 கிலோவுக்கு வந்து என்ன மெஷர்மெண்ட், அரிசி பருப்பு எவ்வளோ சேர்க்கணும், 2 கிலோவுக்கு எவ்வளோ சேர்க்கணும், எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கோம் அப்படின்னா எவ்வளோ மாவு அரைக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. சில பேர் வந்து பச்சரிசி எங்கள்கிட்ட இல்லை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. புழுங்கல் அரிசி இல்லை பச்சரிசி மட்டும்தான் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. ஸோ இந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து எனக்கு அடிக்கடி ரெகுலராக வந்துகிட்டே இருக்க கமெண்ட்ஸ் தான். ஸோ இதுக்கெல்லாமே வந்து ஒன் டைம் ஆன்சர் பண்ணால் கூட அந்த கமெண்ட்ஸை பார்க்காம மறுபடியும் கேட்டுட்டதே தான் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்கனால நான் அதில் ஆன்சர் பண்ண முடியல. ஸோ அதனால் நான் வீடியோவில் நான் சொல்கிறேன், 1 கிலோ அளவுக்கு நீங்கள் நல்லரிசி பயன்படுத்தினீங்க அப்படின்னா 180 கிராம் வரைக்கும் தாராளமாக உளுந்து வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம்.
பச்சரிசி மட்டும்தான் எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அது மட்டும் வச்சு நீங்கள் மாவு அரைச்சிங்க அப்படின்னா அந்த அளவுக்கு சரியாக வருமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா கொஞ்ச நாள் நீங்கள் கூட புழுங்கல் அரிசி சேர்த்து தான் ஆகணும். அதிகபட்சம் பாதிக்கு பாதியாவது நீங்கள் வந்து புழுங்கல் அரிசி சேர்த்து தான் ஆகணும். ஒருவேளை நீங்கள் இல்லை அப்படின்னா கடையில் தான் வாங்கிக்கணும். இதுக்காக நான் வீட்டுக்கு வந்து கொரியர் பண்ணிவிட முடியாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட புழுங்கரிசி மட்டும்தான் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் அரைக்கலாம். நான் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம் தான், நீங்கள் வந்து இட்லிக்கு மாவு அரைக்கிறீங்க, தோசைக்கு மாவு அரைக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து 2 நாளைக்கு மேலே ஸ்டோர் பண்ணிங்கன்னா அந்த மாவு நல்லா இருக்காது. நீங்கள் 1 வாரம் வச்சுக்கணும் என்ன பண்ணலாம், 2 வாரம் வச்சுக்கணும் என்ன பண்ணலாம்னா அதுக்கு என்கிட்ட ஆன்சர் கிடையாது. இப்போ நான் மாவு ஃபுல்லாக பல்காக அரைச்சிட்டேன் அப்படின்னா இப்போ நான் இதை எப்படி நான் வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். இதை வந்து இந்த பாத்திரத்தில் நான் சேர்க்க போகிற மாவு வந்து அப்படியே நான் உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். உடனே ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே கூட என்னுடைய ஃப்ரிட்ஜ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 இயர்ஸ் ஆச்சு வாங்கி அப்படின்றதுனால இதை நான் க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுன்னா 2 நாள் கழித்து அதுவாகவே வந்து கொஞ்சம் மேலே எலும்பி வந்துடும். சரிங்களா? அப்போ வந்து மாவு வந்து கரெக்டாக இருக்கும். 2 நாளைக்கு மேலே 3 நாளைக்கு மேலே மாவு வச்சோம் அப்படின்னா புளிச்ச மாவு உள்ளே வச்சிங்க அப்படின்னா தாங்காது. இதே வந்து நீங்கள் வந்து 1 வாரம் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது மாதிரி மாவு அரைச்ச ஒட்டி ஃப்ரெஷ்ஷாக வந்து உள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னா 2 நாள் கழித்து நீங்கள் எடுக்கும் போது மாவு வந்து உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி, அதாவது புளிச்சு கரெக்டாக நம்ம இட்லி ஊற்றக்கூடிய கன்சிஸ்டன்சிக்கே கிடைச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த போனியில் உள்ள மாவு எல்லாத்தையுமே க்ளீனாக நான் தொடச்சி விட்டுட்டு அப்படியே மேலே வந்து ஒரு லிட்டு போட்டு மூடி நான் அப்படியே ஓரமாக வச்சிருப்பாரு ஒரு ஓவர் நைட் ஃபுல்லாகவே. இந்த மாவு மட்டும்தான் நான் வெளியில் வைக்க போகிறேன். அந்த மாவை நான் வெளியே வைக்க போகிறதில்ல. அதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறேன். அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாவை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் இப்போ ஸ்டோர் பண்ணிடலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நான் அப்படியே விட்டுருவேன். நான் 2 நாளைக்கு இந்த மாவை நான் தொடவே மாட்டேன், வெளியில் எடுக்கவும் மாட்டேன். ஏன்னா எனக்கு அந்த மாவு 2 நாள் வரைக்கும் இந்த தீர்ந்ததுக்கப்புறம் தான் அதை எடுப்பேன். இப்போ ஒரு ஓவர் நைட்க்கு அப்புறம் காலையில் பார்க்குறோம் மாவு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி ரொம்ப சூப்பராக வந்திருக்குல்ல. இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் இட்லி ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். மாவு புளிக்காமல் இருந்துச்சு அப்படின்னா இட்லி நல்லா வராது. ஒருவேளை மாவு ரொம்ப புளிச்சு போச்சு அப்படின்னாலும் இட்லி நல்லா வராது. ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா இட்லி தட்டில் துணியெல்லாம் நான் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இட்லி ஊற்றி எடுத்துக்கலாம். ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா வீடியோக்காக மார்னிங் டைம் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றதுனால நான் வந்துட்டு ஒரே ஒரு தட்டு மட்டும் நான் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன் வீடியோக்காக. ஸோ அதுக்கப்புறமா தான் நான் வந்து இட்லி ஊற்றிக்கணும். ஸோ ஓகே, இப்போ வந்து நல்லரிசிக்கு நான் வந்து மெஷர்மெண்ட் சொன்னேன் இல்லையா. ரேஷன் அரிசி நீங்கள் ஒரு வேளை பயன்படுத்துகிறீங்க, 1 கிலோ அரிசிக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் ரேஷன் அரிசி மட்டும் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா 100 கிராம் அளவுக்கு உளுந்து போதுமானது. ஒருவேளை நீங்கள் நல்லரிசி அதிகமாக போடுறீங்க அப்படின்னா உளுந்தை வந்து அதிகப்படுத்திக்கோங்க. ரேஷன் அரிசி அதிகமாக போடுறீங்கன்னா உளுந்தை வந்து கம்மிப்படுத்திக்கோங்க. இது வந்து நீங்கள் கலந்து போடும்போது இந்த மெஷர்மெண்ட் சரியாக இருக்கும். ஓகே, இட்லி வந்து ரொம்ப நேரத்துக்கு வேக விடாதீங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சுட்டு நல்லா தண்ணி தெளித்து வெளியிடுங்க. கொஞ்சம் கூட ஒட்டாமல் ரொம்ப க்ளீனாக ரொம்ப சூப்பராக வரும் பாருங்கள். நம்ம ரேஷன் அரிசி கலந்து தான் இட்லி ஊற்றினோமா அப்படின்னா நிச்சயமாக யாராலுமே இதை கண்டுபிடிக்க முடியாது. வெறும் ரேஷன் அரிசி மட்டுமே பயன்படுத்தியே ரொம்ப சூப்பராக ஒயிட் கலரில் இட்லி ஊற்றி நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது கலந்து ஊற்றும் போது அது ஒரு பெருசாக தெரிய போதா என்ன சொல்லுங்கள். பாருங்கள், இட்லி எந்த அளவுக்கு அப்படியே ஒரு கேக் மாதிரி இருக்குல்ல, பார்க்குறதுக்கே நல்லா ஒயிட் கலரில் நல்லா சூப்பராக இருக்குல்ல, பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா. பாருங்கள் இட்லி எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. நம்ம சேனலில் நிறைய இட்லி சாஃப்டான இட்லிக்கு நிறைய டிப்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். இதுக்கப்புறமும் ஷேர் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது அதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்டில் கேளுங்க. முடிஞ்ச வரை நான் அதில் ஆன்சர் பண்ண பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா நான் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். நம்மளோட இட்லி எல்லாமே ரொம்ப சூப்பராக வெந்தாச்சு. நான் வந்து இதில் சொல்லியிருந்த மெஷர்மெண்ட் வந்து 6 விளக்கு அரிசி போட்டிருந்தோம், 1 விளக்கு உளுந்து போட்டிருந்தோம். ஸோ ரேஷன் அரிசியும் நல்லரிசியும் கலந்து சேர்த்துருந்தோம் இல்லையா. ஓகே, அவ்வளோதான். இட்லி எல்லாமே ரொம்ப சூப்பராக வெந்தாச்சு, ரொம்ப சாஃப்டாகவும் ஆச்சு. நான் உங்களுக்கு இதை பிச்சு காமிக்கிறேன், அமுத்தி காமிக்கிறேன். அது எல்லாத்தையுமே மியூசிக்கோட பார்த்துட்டே வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. உங்களை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டில் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ.